நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்களில் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றின பதிவுகளில் இன்றைக்கி 752வது பகுதியாக போய் தரிசனம் பார்த்த கோவிலான இன்றைக்கி தேரெழுந்தூர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சம்பந்தரால் பாடப்பட்ட ஸ்தலம். காவேரியோட தென்கரையில் இருக்கக்கூடிய 38வது ஸ்தலமாக இருக்குது. திருவழுந்தூர் அப்படிங்கிற பேர் தான் மருவி இன்றைக்கி தேரெழுந்தூர் அப்படின்னு ஆயிருக்கு. ஆதி காலத்தில் இந்த இடம் சந்தன மர காடாக இருந்ததாம், சந்தன வனமாகவே இருந்ததாம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குதுன்னு கேட்டல்னாக்க, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் கோமல் சாலைன்னு ஒரு ரோடு இருக்குது. அதுலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருக்குது. இந்த தேரெழுந்தூர்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, நம்மளோட கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஸ்தலம்ங்கிறது தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஈசனை பார்க்குற பாக்கியம் எதிர்பாராமல் தான் அமைஞ்சது. அந்த பகுதியில் போகிறதுக்கே இல்லை. ஆனால் சாலை அல்ல உங்களுக்கு ஒரு ஏதோ வேலை நடக்கிறதுன்னு சொல்லி மாற்றி விட்டபடியாக நாங்கள் வண்டிகளை திருப்பினபடியாக இந்த ஸ்தலத்துக்கு போகிற மாதிரி ஆச்சு. அம்பாள் சௌந்தரநாயகி அம்பாளோட சேர்ந்து வேதபுரீஸ்வரராக இந்த சுவாமி நமக்கு அருள் பாலிச்சுன்னு இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தமும் வேதாமிருத தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த ஸ்தலத்தை பற்றின வரலாறு இந்த ஊரில் இருந்த அந்த கோவிலில் இருந்த புஸ்தகத்து மூலிமா, ஸ்தல வரலாறு புஸ்தகம் மூலியமாகவும் வலைப்பூலியும் தெரிஞ்சுட்டேன். பெரிய 5 நில கோபுரத்தோடு இருக்கக்கூடிய கோவில். மேற்க பார்த்த ஈசன். இங்கே கொடிமர பிள்ளையார் இருக்கார். அவருக்கு அப்புறமா பலிபீடம், நந்தி பகவான், நந்தி மண்டபம். அதை தாண்டி உள்ளே போனோன்னா ஈசனும் மேற்க பார்த்து நமக்கு அருள் புரிகிறார். இந்த கோவிலில் நுழைஞ்ச உடனே வலது பக்கத்தில் பார்த்தோன்னா சுவாமி தனியாக மகுடேஸ்வரர் மகுடேஸ்வரி அப்படின்னு சொல்லி சுவாமி சந்நிதி இருக்கிறத பார்க்க முடியறது. அம்பாள் சுவாமி சந்நிதி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. வலது பக்கத்தில் சௌந்தரநாயகி அம்பாள் தனி சந்நிதியில் நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்தலத்தோட வரலாறு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னாக்க, ஊர்த்துவ வரதன் சொல்லிட்டு ஒரு ராஜா, ஊர்த்துவ வரதன்கிற ராஜா அந்த பகுதியில் ஆண்டுன்றிருந்தானாம். அந்த பகுதி அவன் ஆட்சி செஞ்ச பகுதி ரொம்ப பெருசு விரிவாக இருந்தபடியாக ராஜா அந்த ஊரை பற்றி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க வானத்தில் தேரை வச்சுட்டு போய் பார்ப்பானாம். அந்த மாதிரி ஒரு தடவை வானத்தில் அந்த தேரில் வான ஊர்தியில் போகும்போது, இன்னி காலத்தில் ஏரோப்ளேன்லாம் இருக்குது, அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு புஷ்பக விமானம் மாதிரி இருந்திருக்கு. அதில் அவர் போனாராம். போகிற நேரம் பார்த்து என்ன ஆயிருக்கு, இந்த ஸ்தலத்தில் அகஸ்தியர் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு இருந்தாராம். அப்போது இந்த வானத்தேரோட நிழலானது வேதபுரீஸ்வரர் மேலே இருக்கக்கூடிய சந்தன வனத்தில் படர்ந்த உடனே கருடாழ்வார் கோச்சிண்டு ஒரு மந்திரத்தை, அயா கிருஷ்ணன்னு ஒரு மந்திரமாம், அந்த மந்திரத்தை ஜபிச்சு அவர் ரதத்தோட நிழலையே தன்னோட திருப்பாத வரலால் அழுத்தினாராம். சிவன் கோவில் கிட்ட கருடாழ்வாருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? இந்த கோவிலுக்கு நேர் எழுத்த மாதிரியே ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமான ஒரு மகாவிஷ்ணு கோவிலும் இருக்குது. அதுவும் இந்த சந்தன ஆரண்யத்தில், சந்தன வனத்தில் தான் இருக்குது. அதனால தான் அந்த கருடாழ்வார் அயா கிருஷ்ணன் மந்திரத்தை ஜபிச்சு அந்த ரதத்தோட நிழலை தன்னோட திருப்பாத விரலால் அழுத்த
அந்த வானத்தேர் வந்து கீழே அப்படியே அழுந்தி விழுந்திருத்தான். அதனால் தேர் அழுந்தின ஊர், தேர் அழுந்தூர் அப்படிங்கிறது தேரெழுந்தூர்னு மாறிடுத்து அப்படின்னு சொல்லப்படுறது. இங்கே வந்து இந்த ஸ்தலத்தோட புராணத்தை பார்த்தேன்னாக்கா ஈஸ்வரனும் விஷ்ணுவும் வந்து சொக்கட்டான் ஆடுறா, பார்வதியை வந்து நடுவராக வச்சுக்கிறா. சொக்கட்டான் ஆடும்போது பகடக்காய் உருட்டும்போது விழுந்த எண்ணெய், அந்த பகடக்காயில் விழுந்த எண்ணெய் என்னன்ட்டு ரெண்டு பேருக்கும் சந்தேகம் வரும்போது அம்பாள் வந்து தன்னோட அண்ணனுக்கு சாதகமாக சொன்ன உடனே ஈஸ்வரனுக்கு கோபம் வந்து நீ பசுவா போன்ட்டு சாபம் கொடுத்துட்றார். அந்த தன்னோட தங்க பசுவா போனபடியா பெருமாள் வந்துட்டு அந்த பசுவை காக்கிற மாட்டு இடையரா அவர் வந்து மருவி அப்பன் அப்படிங்கிற பேர்லேயும் கோசகன்கிற பேர்லேயும் இந்த ஊர்லேயே ஒரு புகழ்பெற்ற பெருமாள் கோவிலும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுனேன். தேவி வந்து பல ஸ்தலங்களில் போய் வழிபட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து வேண்டிண்டு தன்னுடைய அழகான உருவத்தை திரும்பி பெற்றபடியாக சௌந்தரியம்னா அழகு, அந்த சௌந்தரியமான உயிரை உடலை பெற்றபடியாக உருவத்தை பெற்றபடியாக சௌந்தரிய நாயகி அப்படிங்கிற பேரில் இந்த அம்பாள் இங்கே அருள் காட்சி தரா. இந்த கோவிலோட மகா மண்டபத்தில் பார்த்தேன்னாக்க அந்த சொக்கட்டான் மண்டபமும் இருக்குங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இதே நேரம் என்ன ஆகுதுன்னா சிவன் கோபத்தில் சாபம் கொடுத்துட்றார், மனைவியை பிரிஞ்சிடுறார். பிரிஞ்ச உடனே மனைவி இல்லாமல் அவருக்கு அந்த கஷ்டம், மனைவியை பிரிஞ்ச கஷ்டம் இருக்குது. அந்த நேரத்துக்கு அவர் என்ன பண்ணுறாராம், இந்த சந்தன ஆரண்யத்துக்கு வராராம். வந்து வேதியர்களுக்கெல்லாம் வேதம் சொல்லித்தராராம். அதனால தான் இங்கே சுவாமி பேர் வந்து அத்தியாபகேசர், அத்தியாபகர்னாக்கா சொல்லித்தர்றவர், வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற பேர் இருக்குது. இந்த சமயத்தில் என்ன ஆகிடுறது, சிவனும் சக்தியும் பிரிஞ்சு இருக்கும்போது உலக வாழ்க்கையில் ஜீவராசிகளுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றம் இல்லாமல் எல்லாமே குறைய தொடங்கித்தான். இதை பார்த்த உடனே தேவர்கள், இந்திரன், நந்திகேஸ்வரர் எல்லாருமே, தர்மதேவன், 8 திக்கு பாலகர்கள், 8 திக்கு பாலகர்கள் எல்லாருமே இந்த சந்திர ஆலயத்தில் ஒவ்வொரு சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணி அவ சுவாமியும் அம்பாளும் சேர்ந்து இங்கே இருக்கணும்னு சொல்லி வேண்டிண்டு பூஜை பண்ணினாலாம். அதனால் இந்த கோவிலை சுற்றி வர நிறையா சிவலிங்கங்கள் சின்ன சின்ன ஊர்கள்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது. தேவகணங்கள்லாம் இந்த ஊரில் தங்கியிருந்து பூஜை பண்ணியிருக்கா. இந்த ஸ்தலத்தில் தான் காவிரிக்கும் அகஸ்தியருக்கும் சாப விமோசனம் கிடச்சிருக்கு. இந்த ஸ்தலத்தில் நம்ம அவ 2 பேரையுமே தனித்தனி சன்னதிகளில் இருக்கிறதையும் பார்க்க முடியறது. அப்புறமா இந்த ஸ்தலத்தை ஈசனை பற்றின ஒரு பெருமையை வந்து சொல்லியே ஆகணும். இந்த ஸ்தலத்தில் திங்கக்கிழமையில் போய் வேண்டின்னா அவ்வளோ விசேஷமாக. அதுக்கு என்ன காரணம்னாக்கா கர்க்கசன்ட்டு ஒரு திருடன் இருந்திருக்கான். அந்த திருடனை ராஜாவோட சேவகர்கள் பிடிச்சிட்டா, காவலாளிகள் பிடிச்சிட்டா. ராஜா கிட்ட இழுத்துண்டு போகணுன்ட்டு இழுத்துண்டு போகிறாளாம். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, அன்னைக்கு வந்து ஒரு திங்கக்கிழமையாம். அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு வேதபுரீஸ்வரர் சுவாமி கோவிலில் சர விளக்குகளால் சுவாமி அலங்காரம் பண்ணி தீப ஆராதனைகள்லாம் நடக்கிறதாம். அப்போ ஹர 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 ஹரங்கிற சத்தம் கேட்கறதாம். அந்த அர அரங்கிற சத்தத்தை கேட்டுண்டே அந்த கர்க்கசன்கிறவர் உயிர் இழந்துடுறாராம். அவர் சமாதி நிலை அடைஞ்ச உடனே கர்க்கசனை உயிர் போன உடனே யமதூதர்கள் வந்துடுறாளாம். வந்து உயிரை எடுக்கணும்னு சொல்லும்போது சிவதூதர்கள் வந்து இல்லை, வேதபுரீஸ்வரரை தியானம் பண்ணிண்டே அவரோட வார்த்தைகளை கேட்டுண்டே
அரஹரங்கிற வார்த்தையை கேட்டுண்டே அவரோட உயிர் மூச்சு போனபடியாக நாங்கள் கைலாசத்துக்கு அழைச்சிட்டு போகிறோம் சொல்லிட்டு கூட்டுண்டு போயிட்டாலாம். அதனால தான் ஆதி காலத்தில் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ஈசனோட பேரோ இல்லை சுவாமிகளோட பேரோ வைப்பா. ஏன்னா போகிற நேரத்துக்கு அந்த குழந்தைய பேரை சொல்லி கூப்பிட்டா கூட, கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா என்ன பேரை சொல்லி கூப்பிட்டா கூட அந்த பேரை சொன்னதுனாலேயே அவளுக்கு முக்தி கிடைக்குங்கிறதும் சொல்லப்படுறது. இந்த ஸ்தலத்தை ஞானசம்பந்த சுவாமிகள், அப்பர், சுந்தரர், சேக்கிழார் எல்லாருமே பாடியிருக்கா. இந்த ஸ்தலத்தில் வணங்கியிருக்கா. வேதங்கள், தேவர்கள் எல்லாரும் இந்த ஞானசம்பந்தர் பாடின பாட்டில் தொழுமாறு வல்லார், துயர் தீரன் நினைத்தெழுமாறு வல்லார், இசைபாட விம்மி அழுமாறு வல்லார், அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மண்ணினியே அப்படிங்கிற பாடியிருக்கார். சுந்தரர் காட்டூர் கடலைங்கிற பாட்டில் சொல்லியிருக்கார். அப்பர் அஞ்சை களத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஸ்தலத்தில் 4 கால பூஜைகள் நடந்துட்டுருக்கு. கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. அதில் 3ஆம் குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டில் ஜெயங்கொண்ட சோழ வள நாட்டு திருவழுந்தூர் அப்படிங்கிற பேரும், சுவாமியோட பேர் திருவழுந்தூர் உடையார் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. அதை தவிர ராஜராஜ சோழன், வீரராஜேந்திர சோழன், திருபுவன தேவர், ராஜராஜ கேசரிவர்மர் அப்படி நிறையா பேரோட கல்வெட்டுகளும் அதோடு சேர்ந்து பாண்டிய ராஜாவான குலசேகர ராஜாவோட தர்மங்கள் பற்றின கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இங்கே இதை தவிர பார்த்தேன்னாக்கா சுவாமியோட ஈசனோட பிரகாரத்தை சுற்றி வரும்போது நம்மளால் பிள்ளையார், வலம்புரி பிள்ளையார், அப்புறம் இந்த பக்கத்தில் முருகர், வள்ளிதேவி யானையோடு சேர்ந்த முருகர், அதுக்கப்புறமா கைலாசநாதர், பாபஹரேசர், நவகிரகங்கள், சூரியர் சன்னதி, காலபைரவர் சன்னதி எல்லாரையும் தரிசனம் பார்க்க முடிகிறது. அம்பாள் சன்னதியில் இது கோஷ்டத்தில் பார்த்தேன்னாக்க பிள்ளையார், தக்ஷணாமூர்த்தி, லிங்கோத்பவர், துர்காய், அதுக்கப்புறம் சண்டேஸ்வரர், எப்பவும் சண்டேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்துல சண்டேஸ்வரர், அப்படி எல்லாரையுமே தரிசனம் பார்க்க முடிஞ்சது. அம்பாளோட சன்னதியில் சண்டேஸ்வரியும் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இங்கே மாதம் பிரதோஷம், அப்புறமா கார்த்திகை சோமவாரத்தில் விசேஷமாக பூஜைகள், ஆனி திருமஞ்சனம், மார்கழி ஆருத்ரா, கந்தசஷ்டி, நவராத்திரி எல்லாம் சிறப்பாக நடக்கிறது. மாசி மாதத்தில் 23, 24, 25 தேதிகளில் சூரியன் ஈசனை பூஜை பண்ணுறார். அதே மாதிரி மாசி மாதத்தில் புனர்பூச விழான்னு இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. சித்திரையில் தான் இங்கே பிரம்மோற்சவம் நடக்கிறது. அப்படிங்கிற விசேஷங்கள் எல்லாத்தையும் இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பார்த்தபோது தெரிஞ்சின்ற விஷயங்களாக இருந்தது. அதை தவிர இந்த புஸ்தகத்தில் இந்த கோவிலோட சிவாச்சாரியார் பேராக ஸ்ரீ ராஜமோகன சிவம் அப்படிங்கிறவரோட பேர் அதில் இருந்தது. அவரோட அலைபேசி எண்ணும் அந்த புஸ்தகத்தில் இருந்ததும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். யாருக்காவது தேவைன்னா நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு போய் கேட்கலாம். காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கு. அதே மாதிரி சாயங்காலம் 4:30 மணிக்கு திறந்து 8:30 மணிக்கு கோவில் நட சாத்திரா. இந்த ராஜமோகன சிவம்ங்கிறவரோட அலைபேசி எண் 9486457103. இன்னொரு தடவை சொல்கிறேன், 9486457103.
3. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ. சந்தர்ப்பம் கிடைச்சா இப்படி பாடல் பெற்ற ஸ்தலத்தையும் போய் பார்த்து அமைதியாக இருந்தது. நான் போனபோது கூட்டமே இல்லை, ரொம்ப நிம்மதியாக சுவாமி தரிசனம் பார்க்க முடிஞ்சது. அந்த மாதிரி போய் பார்த்து எல்லாருமே மேற்க பார்த்த சிவாலயம் வேற சுவாமியோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நமஸ்காரம்.